back to UK Infotech. Today topic is MS Word. MS Wordல போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா சேவ் பண்றது எப்படி டைப் பண்றது, ஹோம்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எப்படி ஒரு மெயில் எப்படி சென்ட் பண்றது, மல்டிபிள் மெயில் எப்படி சென்ட் பண்றது அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். சரியா? இப்ப நம்ம ஒரு வேர்ட்ல ஒரு லெட்டர் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த லெட்டர்ல ஓபன் பண்றேன், லெட்டர் ஃபார்மேட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த லெட்டர் ஃபார்மேட்ல எனக்கு 10 மெம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மெயில் மெர்ஜ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மெயில் மெர்ஜ் மீன்ஸ் ஒரு 10 பேருக்கு நான் அந்த மெயில் சென்ட் பண்ணணும். அதை எப்படி சென்ட் பண்றது, ஒவ்வொரு ஆளுக்கா உட்காந்து டைப் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒன் டாக்குமெண்ட்ல வேர்டை கிளிக் பண்ணி அது வேர்டை டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயில் மெர்ஜ் அப்படிங்கறத ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும், மெயில் மெர்ஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி லெட்டர் ஃபார்மேட்ல வேணும்னா லெட்டர் ஃபார்மேட்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாங்கிறத மெயில் மெர்ஜ் விட்காட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா கொடுத்தாச்சா. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 ஸ்டெப் இருக்கு. நான் லெட்டர் அப்படிங்கறது கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஏ டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுல என்ன கேக்குது, கரண்ட் டாக்குமெண்டா இல்ல டெம்ப்ளேட்டா இல்ல எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன், கரண்ட் உள்ள கண்டென்ட் அப்படிங்கறத கொடுத்து செலக்ட் பார்ட்டிசிபேட் அப்படிங்கறத கொடுத்ததுக்கு அப்புறம் நியூ லிஸ்ட் பண்ணணுமா இல்ல எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குது. நான் டைப் ஏ நியூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து கிரியேட் கொடுக்குறேன். இப்ப நான் இதுல என்ன கொடுக்குறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் என்ன டைட்டில்னா ட்ரிப். இந்த லெட்டரோட நேம் என்னன்னா ட்ரிப் போறதுக்காண்டி நான் ஒரு லெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு இப்ப கம்பெனியோட நேம் யூகே இன்ஃபோ டெக் அப்படிங்கறது கொடுத்துட்டு அந்த அட்ரஸ் என்ன கொடுக்குறேன்னா மதுரை அப்படிங்கறத கொடுக்குறேன். மதுரை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நியூ என்ட்ரி அப்படின்னு கொடுத்து இதுல நான் என்ன கொடுக்குறேன்னா ட்ரிப் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஜஸ்ட் ஒரு நேம், ஏதோ ஒரு நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுலயும் யூகே இன்ஃபோ டெக் அப்படிங்கறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10 மினிமம் 15 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வியூ ஆகும். இது சோர்ஸ் கோட் எங்க சேவ் ஆகுது, நான் சிம்பிளா டெஸ்க்டாப்ல சேவ் ஆனா போதும் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணக்கு அப்புறம் எனக்கு வியூ ஆகும் இந்த மாதிரி, இது கரெக்டா அப்படிங்கிறதும் கரெக்ட் அப்படிங்கறத கொடுத்துறேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ணேன்னா ரைட் யுவர் லெட்டர் அப்படின்னு கேக்குது. அட்ரஸ் பிளாக்ல என்ன, கிரீட்டிங் லைனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அட்ரஸ் பிளாக் நீங்க அட்ரஸ் கொடுத்தது இங்க வரணுமான்னு கேக்குது. கிரீட்டிங் லைனா டியர் மேம் அப்படிங்கறது இங்க வரணுமான்னு கேக்குது. நான் அட்ரஸ் பிளாக் எனக்கு இங்க வரணும். எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி எனக்கு காயத்ரி யூகே கூட அப்படி வர வேண்டாம், எனக்கு ஷார்ட்டா காயத்ரி கேக்கு யூகே இன்ஃபோடெக் புதுக்கோட்டை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இங்கே அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். இங்க எனக்கு என்ன வரும்னா கிரீட்டிங் லைன் எனக்கு இங்க வரணும், டியர் மேம் டியர் ட்ரிப் கேக்கே அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி ஓகே கொடுத்துட்டேன். இப்ப ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கறது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வந்துருச்சு, ஒரு ப்ராப்பரான லெட்டர் எனக்கு என்ன ஆயிடுச்சு, வியூ ஆயிடுச்சு அப்படிங்கறது அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இதே இன்னொன்னா டைப் பண்ணுமே, அதுதான் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்கு. இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 and 2 2 வீடியோ தான் நம்ம பார்த்தோம். 2 வீடியோல இதுல நம்மளுக்கு வியூ ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம மெயில் மெர்ஜ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த ஒர்க்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பார்ட் 3ல நிறைய நம்ம என்ன பண்ணலாம்னா டெம்ப்ளேட் பார்க்கலாம். டெம்ப்ளேட் மீன் விளம்பரத்துக்கு இப்போ ஒரு டெம்ப்ளேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்லாக், உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்லாக் அப்படிங்கறது அது எப்படிலாம் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோல இன்னொன்னு கத்துக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட்ல எப்படி நான் டேபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறேன். டேபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கறது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்செட்ல போங்க.
டேபிள்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் தென் காலம் எனக்கு இவ்வளோ வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டேபிள் எப்படி ஆயிரும், கிரியேட் ஆயிரும். இது வீடியோவை நம்ம தனியாக ஒரு செக்ஷன்ஸ் தான் பார்க்கணும், தனியாக ஒரு பார்ட்டாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்படி லைன் கலர் கொடுக்கறது, எப்படி பார்டர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.